பொடி கருவாடு பீக்கங்காயும் வச்சு குழம்பு செஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, திரும்ப திரும்ப இப்படியே தான் செய்வீங்க. எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு நம்ம பிராண்டான அல்ஹக் பொடி கருவாடு தான் எடுத்திருக்கேன். கூடவே இந்த அளவு பீக்கங்காய் எடுத்துக்கலாம். என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, இடிச்ச பூண்டு, பச்சை மிளகாய், பீக்கங்காய், கருவேப்பிலை. ஒரு மிக்சி ஜார்ல வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகம் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதை ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததான் கருவாடை மண்ணெல்லாம் இல்லாம கழுகி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு இது மண் சட்டியில தான் செய்ய போறேன். நல்லெண்ணெய் ஊத்திட்டு நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா சீரகம் ரெண்டுமே பொடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல நிறைய இடிச்ச பூண்டு சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திட்டு ரெண்டு பச்சை மிளகாய், கூடவே 2 சின்ன தக்காளி பொடியா நறுக்கிறது. தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்திட்டு நல்லா மசியற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல கருவாடு சேர்த்தி நல்ல ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். அது கூடவே பீக்கங்காவும் சேர்த்தி நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்ச பேஸ்ட் கூடவே அதுக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, நான் இன்னைக்கு கொடம்புளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க புளியா இருந்தா சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சு ஊத்திக்கோங்க. கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிச்சு மூடி வச்சு இறக்குனா கம கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடும். கருவாடு பீக்கங்காய் எல்லாம் வெந்து சூப்பரா இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கே இட்லி தோசை சாப்பாட்டுக்கு டாப் டக்கரா இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி கருவாடு எல்லாம் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. www.dryfishshop.in அப்படிங்கிற வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம். ஃபிளிப்கார்ட், மீஷோ, அமேசான்லயும் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.